ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆப்ரேட்டர்ஸ். ஜாவாவில் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன, ஆப்ரேட்டர்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன, அதனோட டைப்ஸ் என்னென்னங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, அது வந்து ஒரு ஸ்பெஷல் சிம்பிள். அது ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம், அதே மாதிரி லெஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. இந்த சிம்பிள் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, அது ஒரு பெர்ஃபார்ம் பண்ணும், ஒரு ஆப்ரேஷன் பண்ணும், ஒரு எக்ஸ்ப்ரெஷன். இப்போ ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்தோம்னா அது ப்ளஸ்ஸுங்கிறது ஒரு ஆப்ரேட்டர். அந்த ஆப்ரேட்டர் வந்து நமக்கு அடிஷனுங்கிற பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. இதுதான் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேங்களா? இந்த ஆப்ரேட்டர்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ், ஐடென்டிஃபையர் ஆப்ரேட்டர்ஸ், கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ், யூனினரி ஆப்ரேட்டர்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேங்களா? அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 20. ஓகேங்களா? இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 20. நெக்ஸ்ட்டு வந்து இன்ட்டு ஏ பி சி. இப்போ வந்து நான் 3 டேட்டா டைப்ஸை கொடுத்துறேன். இப்போ ஏ ஈக்குவல் டு 20, நெக்ஸ்ட்டு பி ஈக்குவல் டு 45, சி ஈக்குவல் டு 55. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு டேட்டா டைப்ஸில் ஏபிசிங்கிற வேரியபிளை அசைன் பண்ணியிருக்கோம். ஏபிசி. ஓகேங்களா? இப்போ இந்த ஏபிசியில் வந்து நான் என்ன பண்ணுறேன், இப்போ நம்ம இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என். ஓகேங்களா? இப்போ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது பேசிக்காக ப்ளஸ்ஸு, மைனஸு, அடிஷ்னலு, டிவிஷனு, மாடுலோ, இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன இது பெர்ஃபார்ம் ஆகுது, ஏ ப்ளஸ் பி. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஏ மைனஸ் சி. ஏ multiply b. A modulo b. ஓகேங்களா? இப்போ இது பேசிக்காக அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் நமக்கு ப்ளஸ்ஸு, மைனஸு, டிவிஷனு, இது எல்லாமே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ இது நம்ம பிரிண்ட் பண்ண வைக்கிறோம். இது வந்து எல்லாமே அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். Arithmetic ஆப்ரேட்டர்ஸ், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இது எல்லாமே. இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன், ஏ ப்ளஸ் பி, ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ, அடுத்தது ஏ மைனஸ் சி, அடுத்தது ஏ ஸ்டார் பி, அடுத்தது ஏ மாடுலோ பி, சி ஸ்லாஷ் பி. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா வந்து பேசிக்காக ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, அடுத்தது ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னா, கிரேட்டர் தென், அந்த மாதிரி கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஈக்குவல் டு, அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏபி அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. இப்போ ஏ கிரேட்டர் தென் பி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஏ லெஸ் தென் பி, சி. நெக்ஸ்ட்டு ஏ லெஸ் தென் ஈக்குவல் டு பி. அடுத்தது கிரேட்டர் தென் ஈக்குவல் டு சி. ஃபஸ்ட் என்ன எடுத்துக்கோங்க, ஏ வந்து கிரேட்டர் தென் பி, அடுத்தது ஏ வந்து லெஸ் தென் ஈக்குவல் டு பி. ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம என்ன கொடுக்குறோம், ஏ நாட் ஈக்குவல் டு பி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஏ டபுள் ஈக்குவல் டு பி. ஓகேங்களா. இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா. ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் இந்த லெஸ் தென், கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. இப்போ லெஸ் தென்னா நமக்கே தெரியும் என்னென்னா ஏவை விட வந்து பி வந்து கிரேட்டராக இருக்கா, அதே மாதிரி ஏவை விட சி வந்து லெஸ் தென்னாக இருக்கா. ஈக்குவல் டு எப்படி சொல்கிறது, ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இதுவும் இது ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி. இப்போ இது வந்து சி எக்ஸ்க்ளமேட்டரி ஈக்குவல் டுனா, இது நாட் ஈக்குவல் டு. இது வந்து ஏவும் பியும் ரெண்டு சைட்லேயும் வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ நம்ம இதை ரன் பண்ணுவோம். இப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கோம், ஏ வந்து கிரேட்டர் தென் பியாக இருக்கா அப்படிங்கும்போது இல்லை, அது ஃபால்ஸ். அடுத்தது ஏ வந்து லெஸ் தென் சியாக இருக்கா, அப்போ அது வந்து ட்ரூ. அதே மாதிரி ஏ வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பியாக இருந்தால் ஃபால்ஸ். இப்போ நமக்கு கிடையாது. அதே மாதிரி ஏ வந்து சியை விட லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்குது. அடுத்தது சி வந்து நாட் ஈக்குவல் டு பி, அப்போ சி வந்து நாட் ஈக்குவல் டு பி, சியும் பியும் ஈக்குவலாக கிடையாது. அதே மாதிரி ஏ வந்து டபுள் ஈக்குவல் டு பினா, ஏவும் பியும் ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் எனக்கு என்ன ஆகும், ட்ரூங்கிறது பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா. இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேங்களா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேங்களா. இப்போ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னால் நம்ம என்னென்ன சொல்லுவோம்னா அண்ட் ஆர் ஆப்ரேட்டர்ஸ், அண்டு ஆர் நாட், இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்க்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏ அண்ட் ஆப்ரேட்டர், அண்டுங்கிறது இந்த ஆப்ரேட்டர்ஸ். ஓகேங்களா. இப்போ அடுத்தது பார்த்தோம்னா அண்டுலேயே நமக்கு இன்னும் என்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, லாஜிக்கல். ஃபஸ்ட்டு ஏ அண்ட் ஈக்குவல் டு பி வந்து பார்ப்போம். இப்போ வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன், இது வந்து லாஜிக்கலுக்கு ஒரு இது கொடுத்துருக்கேன். லாஜிக்கல்லே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு ஒரே ஒரு அண்ட் ஆப்ரேஷனும் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ டபுள் அண்ட் யூஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும், இப்போ டபுள் அண்டில் நான் என்ன கொடுக்குறேன், ஏ லெஸ் தென் பி அண்ட் ஏ ப்ளஸ் ப்ளஸ் லெஸ் தென் சி. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரே ஒரு அண்ட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டபுள் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதை ரெண்டும் நம்ம சேவ் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு, ஏ அண்டு பி. ஓகேங்களா. இப்போ இந்த ஏவும் பியும் அண்ட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி நமக்கு வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ ஏவும் சியும் வந்து இந்த ஆப்ரேஷன் டபுள் அண்ட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூ வந்து வருது. ஓகேங்களா.
இப்போ இதில் பார்த்தோம்னா நம்ம வந்து என்ன இப்போ பார்த்தது வெறும் அண்ட் ஆப்ரேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஆர் ஆப்ரேஷன் பார்க்கலாம். இப்போ ஆர் ஆப்ரேஷனுக்கு ஏ ஆர் பி இதிலே வந்து நம்ம டபுள் இது யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து சும்மா ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். ஏ greater than equal to சி, அதே மாதிரி பி less than equal to ஏ. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆர் ஆப்ரேஷன்லேயே நம்ம வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஆர் ஆப்ரேஷனை நம்ம பிரிண்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நமக்கு என்னென்னா இது ரெண்டும் ஈக்குவல் பண்ணிவிட்டு ஈக்குவலாக இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும், ட்ரூன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். இப்போ ஏ வந்து லெஸ் தென் ஈக்குவல் டு சி, ஏ வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல் டு சி, பி வந்து லெஸ் தென் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதுதான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். அண்டு ஆறு நாட் இந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேங்களா? அண்டு ஆர் இதை யூஸ் பண்ணுறது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு பின்னு எடுத்துட்டோமா. அப்புறம் என்ன பண்ணுறேன், ஏ ஈக்குவல் டு பி. ஓகேங்களா? ஏ வந்து ஈக்குவல் டு பி அப்படிங்கிற ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் கொடுக்குறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு பின்னு கொடுப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஏ மைனஸ் ஈக்குவல் டு பி. இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷனை கொண்டு வந்து நம்ம எதில் யூஸ் பண்ணலாம், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேங்களா? இது வந்து பேசிக்காக இருக்காது. இப்போ இதை நம்ம சேவ் பண்ணி ரன் பண்ணலாம். இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேங்களா? அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். நம்ம நார்மலாக ஏ ஈக்குவல் டு பி. ஓகேங்களா? அப்போ ஏவும் பியும் ஈக்குவலாக இருந்தால் நமக்கு பி வந்து பிரிண்ட் ஆகுது. அடுத்தது ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு பி. இப்போ ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு பின்னா என்ன மீனிங்னா ஏ ப்ளஸ் பி. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இப்போ ஏ மைனஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏ மைனஸ் பி. இதுதான் வந்து நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸில் எதை கொடுத்தாலுமே நம்ம கொடுத்துருக்கிறதுக்கு ஈக்குவல் டு நம்ம மென்ஷன் பண்ணும்போது ஏ மைனஸ் பி அதை தான் வந்து நம்ம மென்ஷன் பண்ணி சொல்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இதில் இருக்கிறது நமக்கு பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். இப்போ பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் தான் நமக்கு என்னென்ன வரும்னா லெஃப்ட் ஷிஃப்ட்டு, ரைட்டு ஷிஃப்ட்டு, இது எல்லாமே பிட்வைஸ். எப்படின்னா லெஃப்ட் ஷிஃப்ட்டு, ரைட்டு ஷிஃப்ட்டு, இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஏ லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? அடுத்தது என்ன பண்ணுறோம், ஏ லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் சி. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி நம்ம அடுத்தது என்ன கண்டிஷன் கொடுக்குறோம், பி ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் ஏ. நெக்ஸ்ட்டு ஏ
right shift operator C. ஓகேங்களா, இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் பிட்வைஸ் ஆப்ரேட்டர். லெஃப்ட் ஷிஃப்ட்டு ரைட்டு ஷிஃப்ட்டு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 20 ஓகேங்களா, இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 20 லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் 45 ஓகேங்களா. இப்போ 20 லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் 45 அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன சொல்லிட்டு பார்த்தோம்னா 20 வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் 20 வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்ம வர வேல்யூவை வந்து 2 × 2 ஸ்கொயர் வேல்யூ க்யூப் வேல்யூவாக நம்ம எடுப்போம். அந்த க்யூப் வேல்யூவாக எடுக்கிறது தான் வந்து நம்ம சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், A = 10 ஓகேங்களா. அடுத்தது B = 2 ஓகேங்களா. இப்போ A = 10 B = 2 ஓகேங்களா. இப்போ இதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10 2 × 2 ஓகேங்களா. இப்போ இதுக்கு என்ன வேல்யூ வருதோ அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் பிட்வைஸ் ஆப்ரேட்டர். இந்த மாதிரி ரைட் ஷிஃப்ட்டுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இதுவே வந்து லெஃப்ட் ஷிஃப்ட், இது வந்து லெஃப்ட் ஷிஃப்ட். இப்போ ரைட் ஷிஃப்ட்டுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா இதே சேம் தான், பட் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அதை டிவைட் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10 ஸ்லாஷ் இப்போ 10/2 இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் க்யூபாக பண்ணுவோம் ஓகேங்களா. இப்போ க்யூபாக பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருதோ இதுதான் வந்து லெஃப்ட் ஷிஃப்ட்டுக்கும் ரைட் ஷிஃப்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் பிட்வைஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம் ஓகேங்களா. இப்போ நம்ம இருக்கிறதுக்கு என்ன வேல்யூவோ அதுதான் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும் ஓகேங்களா. நம்ம கொடுத்துருக்கிறதுக்கான வேல்யூ என்னங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகும். இது வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கண்டிஷனல் ஆப்ரேட்டர். இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டரை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. என்னென்னா நான் கொடுத்துருக்க ஒரு கண்டிஷனை எனக்கு செக் பண்ணணும். இப்போ வந்து என்ன சொல்கிறோம் ஃபஸ்ட்டு இதை கண்டிஷனல் ஆப்ரேட்டர் கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ் ஓகேங்களா. இப்போ கண்டிஷனல் ஆப்ரேட்டர்னால் எதுவுமே கிடையாது, இதுதான் வந்து நமக்கு கண்டிஷனல் ஆப்ரேட்டர். நான் கொடுக்குற கண்டிஷனை எனக்கு செக் பண்ணி சொல்லும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன் இன்ட்டு A = எடுத்துருக்குமா. இப்போ இன்ட்டு மினிமமாக ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறேன் ஈக்குவல் டு நான் என்ன கொடுக்குறேன் A less than B ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸை கொண்டு வந்து A B ஓகேங்களா. இப்போ இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸை நம்ம செக் பண்ணுறோம். இப்போ எனக்கு வந்து என்ன பிரிண்ட் ஆகணும் எனக்கு இந்த நான் என்ன கொடுத்துருக்கேன் இங்கே மினிமம் கொடுத்துருக்கேன்னா இந்த மினிமம்ங்கிற வேல்யூ வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும். இப்போ பாருங்கள் நம்ம கொடுத்துருக்கிறதோட மினிமம் வேல்யூ வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும் ஓகேங்களா. இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ். இதை டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. இப்போ அடுத்தது பார்த்தோம்னா யூனரி ஆப்ரேட்டர்ஸ். யூனரி ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னா நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட்டை தான் வந்து நம்ம யூனரி ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேங்களா. யூனரி
ஆப்ரேட்டர்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், A is equal to 10, B is equal to 2, அதே மாதிரி C is equal to 55 அப்படிங்கிறத எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுப்போம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இன்க்ரிமெண்ட் ஆப்ரேஷன்ஸ் வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? இதுவே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தது டிக்ரிமெண்ட் ஆப்ரேஷன்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பியோட வேல்யூ வந்து டிக்ரிமெண்ட் ஆகணும். ஓகேங்களா? இதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா ப்ரீஃபிக்ஸ் போஸ்ட் ஃபிக்ஸ்ன்னு இருக்குது. ஓகேங்களா? என்னென்னா இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா போடுறது வந்து ப்ரீஃபிக்ஸ், இது வந்து நம்ம போஸ்ட் ஃபிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து போஸ்ட் ஃபிக்ஸ் ஆப்ரேட்டர், இது ப்ரீஃபிக்ஸ் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், சியோட வேல்யூ வந்து போஸ்ட் ஃபிக்ஸ் ப்ரீஃபிக்ஸில் கொடுக்குறேன். ஓகேங்களா? இது வந்து நம்ம என்ன சொன்னோம், ப்ரீஃபிக்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, நம்ம கொடுத்துருக்க வேல்யூவை எனக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணணும், இது வந்து டிக்ரிமெண்ட் பண்ணணும். இதுவே ப்ரீஃபிக்ஸுக்கும் போஸ்ட் ஃபிக்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இப்போ A is equal to இங்கே 10ன்னா நமக்கு வந்து என்ன வரும்னா 10ங்கிறது பிரிண்ட் ஆகும். அடுத்த கண்டிஷனுக்கு போயிட்டு தான் அது 11ங்கிறத செக் பண்ணோம். இதுவே இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, நம்ம கொடுத்துருக்க கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு அது வந்து சேம் இதே இடத்துல இன்க்ரிமெண்ட் ஆகும். இது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கண்டிஷன் போய் செக் பண்ணிவிட்டு நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம ரன் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு A is equal to 10, B is equal to minus, இங்கே வந்து டிக்ரிமெண்ட் ஆகலை. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோம், A என்னன்னா எனக்கு இந்த இருக்க கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிறது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், A ப்ரீஃபிக்ஸ். ஓகேங்களா? அதுக்கடுத்து இது வந்து ப்ரீஃபிக்ஸில் வந்து மைனஸ். ஓகேங்களா? இது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற யூனரி ஆப்ரேட்டர்ஸ். யூனரி ஆப்ரேட்டர்ஸில் வந்து ப்ரீஃபிக்ஸ் இருக்குது, போஸ்ட் ஃபிக்ஸ் இருக்குது. இதுதான் வந்து நம்ம 8 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ், கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ், யூனரி ஆப்ரேட்டர்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் இதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கான ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ.